ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நோ குக்கிங் நோ ஃபயர். இன்னைக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்பி செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 150 கிராம் உடச்ச கடலை, ரோஸ்டட் சென்னா டால், 20 கிராம்ஸ் வந்து கேஷ்யூ முந்திரி, 20 கிராம்ஸ் ஆல்மண்ட்ஸ் பாதாம், இது 20 கிராம்ஸ் போட்டுக்கலாம். சுகர் வந்து 70 கிராம்ஸ், ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 இது எடுத்துக்கலாம். அவல் வந்து ஒரு 40 கிராம், ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா தூள் பண்ணி நைஸா எடுத்துட்டு வரலாம். எல்லாத்தையும் தூளா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல போட்டுடலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இதுல ஒரு வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். வெது வெதுப்பான இருக்க பாலை இதுல ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. ஒரு அரை கிளாஸ் பால் வந்து இதுல ஊத்திருப்பேன். அவ்வளவுதான், இது கலக்கியாச்சு. ஒரு கேக் டின்னு, இது மாதிரி கேக் டின்ல நெய் தடவையோ இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்திலயோ நெய் தடவையோ இல்ல பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கலாம். முந்திரி, பாதாம், நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த நட்ஸை இது மாதிரி இது மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். அந்த 10 நிமிஷத்தில் செட் ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடச்ச கடலை, பாதாம், முந்திரி, சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம தூள் பண்ணோம் இல்லையா, அந்த பர்ஃபி வந்து நம்ம 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஃப்ரீஸ் பண்ணலை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். இப்போ அந்த பர்ஃபியை கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே இதை பண்ணிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் அந்த பர்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.